ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம அனிமேஸ்ட்லேயே எப்பவும் டாப் 5க்குள்ளே தடம் பதிச்சிருக்கிற ஒரு கிரேட்டஸ்டான அனிமேவை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அனிமேவோட பேர் டெத் நோட். இதை பற்றி ஏன் பேச போகிறேன்னா, இது வரைக்கும் இந்த அனிமே தமிழ் டப்பில் இல்லை, ஆனால் இப்போ இந்த அனிமேவை தமிழ் டப்பு பண்ணிட்டாங்க. இந்த அனிமேவோட மைண்ட் வாய்ஸை பார்த்துடலாம். தமிழில் வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டிங்க, இப்போ வந்துட்டேன்டா. இந்த அனிமேவோட ரேட்டிங் எப்பவுமே 9க்கு மேலே தாங்க. அப்படின்னா பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த அனிமே வந்து சின்ன பசங்களுக்கானதுன்னு போயிட்டு வெளியே சொல்லிட போறீங்க. இந்த இருங்க வரேன், ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன் இருங்க. தமிழ் டப்பிங்குமே கூட நல்லாவே தான் பண்ணியிருக்காங்க. இந்த அனிமேவோட ஸ்பெஷல் என்னன்னா, இது முழுக்க முழுக்க 18+, அதாவது பெரியவங்க மட்டுமே பார்க்க வேண்டிய ஒரு அனிமேங்க. சின்ன பசங்க ஏன் பார்க்கக்கூடாதுன்னா, சமீபத்தில் ஒரு நியூஸ் பார்த்தேன். சரி விடுங்க. அனிமே சின்ன பசங்களுக்கானது கிடையாது, பெரியவங்களுக்கானதுங்கிறதுக்கு அஸ்திவாரமே இந்த அனிமே தாங்க. சரி, இதோட ஸ்டோரி என்னங்கிறத பார்த்துலாம். நம்ம ஹீரோக்கு ஒரு டெத் நோட் கிடைக்குது. அந்த நோட்டோட சக்தி என்னன்னா, ஒருத்தரை பார்த்து அவங்க பேரை எழுதி அவங்க எப்படி சாகணும்னு அந்த நோட்டில் எழுதுனா அவங்க அப்படியே இறந்து போவாங்க. இப்படியே எல்லா கெட்டவங்களையும் நம்ம ஹீரோ கொண்டு குவிக்க கொலைகள் எண்ணிக்கை அதிகமாக இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாதுன்னு ஒரு டிடெக்டிவ் களத்தில் இறங்குறாரு. ஸோ நம்ம ஹீரோவுக்கும் டிடெக்டிவ்க்கும் இடையிலான மைண்ட் கேமிங் வாருதாங்க இந்த டெத் நோட். அனிமே வந்து பார்க்கறதுக்கு பொம்மை மாதிரி இருக்கு, அனிமே வந்து பொம்மை படம் மாதிரி இருக்கு, அது எப்படி உணர்வு பூர்வமாக பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு அனிமே பார்க்காதவங்க, அனிமேஷன் படங்கள் பார்க்காதவங்க வந்து தெரிவிக்கிறாங்க. ஆனா அந்த காலத்துல இருந்து அனிமேஷன் படங்கள் இது வரைக்குமே வசூல்ல படிச்ச சாதனைகள் ஏராளம். ஸோ இந்த அனிமேஷன் படங்கள்லாம் இவ்வளோ தூரம் வசூல் சாதனை பண்ணுதுன்னா, ஸோ அதில் விஷயம் எதுவுமே இல்லாமல் இருக்காது. கண்டிப்பா அதில் விஷயம் இருக்கிறதுனால தான் வந்து அந்த படங்கள்லாம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகுது. அதுவுமே வந்து ரியல் லைஃப் நார்மல் மூவி மாதிரி அனிமேஷன் படத்துலையும் விஷயங்கள் இருக்கிறதால தான் அந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகுது. அனிமேஷனுக்கும் ரியல் படங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு வச்சுங்களேன். இப்போ ரியல் லைஃப்ல வந்து ஒரு மனுஷன் என்னென்ன முகபாவனை பண்றான், என்னென்ன பண்றாங்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நம்ம ரியல் லைஃப்ல பண்ண முடியாத விஷயங்களை கூட அனிமேஷன் படங்களில் வந்து நம்மளால பார்க்க முடியும். அனிமேஷன் கேரக்டர் அதை பண்ணும். அதை வந்து ரியலாக ஒரு மனுஷனால பண்ண முடியாது. அந்த ஒரு முக ரியாக்ஷனை ரியல் மனுஷன் பண்ணவே முடியாது. அது ஒரு அனிமேஷன் கேரக்டர் மட்டும்தான் பண்ண முடியும். அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருக்கிறதால தான் அனிமேஷனுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸே இருக்குது. இது வரைக்கும் எவ்வளோ அனிமேஷன் சொல்கிறீங்களே, நீங்கள் ரியல் லைஃப் இப்போ ஒரு நார்மல் மூவி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அதில் நீங்கள் ஆக்ஷன் பார்ப்பீங்க. அதில் எந்த அளவுக்கு ஆக்ஷன் மிஞ்சி போனால் எகிரி அடிக்கிறது, பறந்து அடிக்கிறது, துப்பாக்கியில் சுடுறது, ஸோ குத்துறது, கிழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பார்ப்பீங்க. அதேமாதிரி கொஞ்சம் ஸ்பீடாகவும் பார்ப்பீங்க, பொறுமையாகவும் பார்ப்பீங்க. என்ன தான் இருந்தாலும் மனுஷனுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, அதுக்குள்ளே தான் வந்து அவன் சண்டை போட முடியும். ஸோ அதெல்லாம் வந்து படங்களில் காமிக்கப்படும். ஆனால் அனிமேஷனில் அந்த மாதிரிலாம் கிடையாது. அனிமேஷனில் வந்து எல்லாமே வந்து அவுட் ஆஃப் லெவல் தான். இப்போ நார்மலாகவே ஒரு சண்டை எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ அனிமேலாம் வந்து சண்டை எடுத்துட்டோம்னா வந்து சண்டைன்னு பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அனிமேல சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. அந்த அளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க அனிமேஷனில் ஃபைட் சீக்வன்ஸ்லாம். இப்போ உதாரணத்துக்கு ரீசெண்டாக வந்து டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேஸ்டில் மூவியை கூட பார்த்தீங்கன்னா வந்து அதில் ஃபைட் சீன்ஸ்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அதை தேட்டரில் புதுசாக அனிமே படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அனிமேல ஆக்ஷன் சீக்வன்ஸ் இப்படி இருக்குமா அப்படிங்கிறது. ஸோ அனிமே வந்து அதேமாதிரி அனிமே வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னா அது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். எப்படின்னா அதில் இருக்கிற விஷயங்களை நம்ம எடுத்துப்போமே. இப்போ அது பொம்மையாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை பார்க்க மாட்டோம் அப்படிங்கிறதுல எந்தவித அர்த்தமும் கிடையாது. ஸோ இதையுமே வந்து கட்டாயம் கிடையாது, அது அவங்கவுங்க விருப்பம் தான். ஆனால் கன்ஃபார்ம் வந்து இந்த டெத் நோட் அனிமேவை இது வரைக்கும் அனிமேவே பார்க்காத ஒருத்தன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டெத் நோட் அனிமேவை பார்த்தாங்கன்னா வந்து கன்ஃபார்ம் சொல்கிறேன், அனிமேவும் நல்லா தான் இருக்கும் போல அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக அவங்க மனசில் கண்டிப்பாக தோண வச்சிரும். அதுதான் வந்து இந்த டெத் நோட்டோட சிறப்பு. இந்த அனிமே மட்டும் இதுக்கு உதாரணம் கிடையாது. இந்த மாதிரி பல அனிமே இருக்குது. அனிமேவில் ஆக்ஷன் சீக்வன்ஸாக அவங்க ஒரு முறை பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க தமிழ் படம், ஹாலிவுட் படம், இந்தி படம் எந்த படத்துலையுமே அப்படி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை அவங்களால இதுக்கப்புறம் பார்க்கவும் முடியாது, உணரவும் முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அனிமேஷன் படங்களில் ஆக்ஷன் சீக்வன்ஸை அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ரியல் லைஃப்பில் ஒரு மனுஷன் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஃபேண்டசியாக, ஒரு கிளாசிக்காக இருக்கும். ஸோ இந்த டெத் நோட்டை வந்து நிறைய பேர் இங்கிலீஷ்லையும் ஜாப்பனீஸ் வெர்ஷன்லையும் பார்த்து எல்லாரும் பார்த்து சலிச்சிருப்பாங்க, ஆல்ரெடி எல்லாரும் பார்த்து முடிச்சிருப்பீங்க. ஸோ ஆனால் டெத் நோட்டை வந்து தமிழ் டப்பில் இப்போ ரீசெண்டாக தான் பண்ணாங்க. ஆனால் எப்போ எக்ஸாக்டாக தெரியல, 1 மாதம் ஆகுதா 2 மாதம் ஆகுதான்னு தெரியல. ஆனால் வீக்லி ஒரு எபிசோடாக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானுமே கூட இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை, பட் ஃபர்ஸ்ட் எபிசோட மட்டும் தமிழ் டப்பில் பார்த்தேன். ஸோ தமிழ் டப்பு எனக்கு ஓகேவாக தான் இருந்தது, மைனஸாலாம் கிடையாது. ஸோ தமிழ் டப்பு நல்லாவே தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் அவங்க இந்த அனிமேவை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக வந்து அவங்க தமிழ் டப்பிங் ரொம்பவே அந்த டப்பிங்கான உழைப்பு ரொம்பவே அவங்க கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இந்த அனிமேவில் டைலாக்ஸ்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அந்த அளவுக்கு நல்லா இருக்கணும், அந்த அளவுக்கு டெப்த் இருக்கணும் அந்த டைலாக்ல. ஸோ அப்படி இருந்தால் தான் இந்த அனிமே என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதனால் தமிழ் டப்பிங் அவங்க நல்லா தான் பண்ணியிருப்பாங்க நம்புவோம். ஸோ இந்த அனிமே எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. நான் அனிமேவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். அனிமேல என்ன தான்டா இருக்குது, நான் இது வரைக்கும் அனிமேவே பார்த்ததில்லடா. நீங்கள் அனிமேவை பாருன்றீங்களே, நான் ஃபஸ்ட் டைம் ஒரு அனிமேவை பார்க்குறேன் அப்படின்னீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த அனிமேவை பாருங்கள். இந்த அனிமேவை பார்த்ததுக்கப்புறம் தான் அனிமேவிலையும் விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உணர்வீங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி வேறு எந்த அனிமேவும் பார்க்காதீங்க, ஃபஸ்ட்டு இந்த டெத் நோட்லேயே ஆரம்பிங்க நீங்கள் உங்களோட அனிமே ஜர்னியை. ஸோ அனிமேல என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வரும். ஸோ அதனால் இந்த அனிமேவை பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.